மிஷினுக்கும் மனுஷனுக்கும் போட்டி வைக்கலாமா? இந்த டஃப்பான கரையை மிஷின் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோக்காக பயன்படுத்துகிற பாத்திரங்களை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. கூடவே என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் 2 விதமான ஸ்நாக்ஸ், டீ அப்படின்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது. வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். வழக்கம் போல் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம், டீ காஃபி செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரானு. மதியம் சமைச்சிட்டு டிஷ்வாஷர் கொஞ்சம் லோட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு போனதால் கிச்சன் கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஒரு காஃபி லவர் அப்படின்ட்டு. காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ டீ சாப்பிடணும்னு தோணுச்சு. நாங்கள் வந்து பால், பேக்கெட் பால் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். பண்ணையிலேருந்து வண்டியில் வந்து ஊற்றுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பால் தான் பயன்படுத்துவோம். ஸோ அதில் ஒரு சூப்பரான டீ போட போகிறோம். ஸ்நாக்ஸுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், குழிப்பணியாரம்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலை, ஃப்ரோசன் ஐட்டம் தான். லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நைட்டு டின்னருக்கு இடியப்பம் செய்யணும். ஸோ இடியப்பம் பிளேட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்காக கடாய் தேடிட்டு இருந்தேன். தேடும்போது தான் தோணுச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதை பற்றி என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எங்கே வாங்கினேன், எப்படி யூசேஜ் இருக்குது, வேணால் ஒரு தனி டீட்டெயில் வீடியோ நான் போடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பெருசாக கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. எனக்கு ரிவ்யூ வந்ததே பாதி பாத்திரம் இருக்கும். மலேசியா போயிருக்கும் போது வாங்கின பாத்திரங்கள், அதை தவிர்த்துட்டு வீட்டில் டெய்லி யூஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. வீடியோ பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரமே வந்து ரொம்பவே நிறையா இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கும். டெய்லி யூஸ்க்கான அது ஒரு மாதிரி செட் ஆஃப் பாத்திரம் வச்சுருப்போம். வீடியோக்காக அப்படிங்கும்போது கொஞ்சம் நீட்டாக பார்த்து சூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி சில பாத்திரங்களும் நிறையாவே இருக்குது. ஒரு கடாய், வாக், இதெல்லாம் வந்து ரிவ்யூக்காக வந்தது தான் மோஸ்ட்லி நிறையாவே இருக்குது. அண்ட் பிரியாணி பாட், குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரி நிறையா பல்காக நிறையா செய்கிறோம், ஒரு 4-5 பேருக்கு நிறையாவே செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரியாணி பாட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அந்த சாஸ்பேன், கடாய், அப்புறம் ப்ரெஷர் குக்கர் எப்போதுமே உள்ளது. இது இப்போ ரிவ்யூக்காக வந்தது. ஆல்ரெடி உள்ளது நம்ம முன்னவே வாங்கியிருந்த ப்ரெஷர் குக்கரும் இருக்குது. அண்ட் சின்ன பேன், சாத்தே பண்ணுறதுக்கு, ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் ஒரு சின்ன பேன் இருக்குது. இன்னும் இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதான் இப்படி பலப்பலன்னு இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து சால்ட்டி வாட்டர், ரொம்ப உப்பு தண்ணீர். ஸோ வந்து நம்ம கைகளில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த உப்பு படிஞ்ச மாதிரி தண்ணீர் இந்த வெள்ளை வெள்ளையாக தெரிகிறதுலாம் இருக்கும் அப்படியே பாத்திரத்தில். ரொம்ப கஷ்டம். அது போகிற மாதிரி வாஷ் பண்ணுறது கஷ்டம். டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறனால அதில் போடுற பாத்திரங்கள் நல்லா வந்துடும். பட் கைகளில் கழுவணும் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக படுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப உப்பு தண்ணீர். ஸோ வேறு வழியே இல்லை, சிங் முழுக்கவே அது மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ தான் பாத்திரங்களை பார்த்து நம்ம வாஷ் பண்ணாலுமே அந்த உப்பு தண்ணீர் வந்து இருக்கிறதால அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அதை பார்க்கவே வந்து ஒரு க்ளீனாக இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். அது மாதிரி தான் நிறையா இருக்குது. அந்த லிட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அமேசானில் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண நம்ம வீடியோக்காக டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம அவசரமாக சமைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி அவசரமாக சமைக்கும் போது ப்ராப்பராக இல்லாமல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ அடுக்கி வச்சிடலாம். இந்த லிட் ஆர்கனைசர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, லிட்டுக்காக தான் ஓகேன்னு சொல்லலாம். நான் 5 ஸ்டார் கொடுக்க மாட்டேன், ஒரு 3.5 ஸ்டார் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. லிட் ஆர்கனைஸ் பண்ணி, பட் லிட்டு வந்து ஸ்டடியாக நிற்க மாட்டேங்குது, சாஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமேன்னு தோணுது. பட் ஐக்கியா ப்ராடக்ட் அப்படின்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அது மாதிரி நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஸோ லிட்டெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. தனித்தனியாக இருந்த பாத்திரங்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இந்த 2 பேனை ஒன்றா அடுக்கி வச்சுட்டு குழிப்பணியாரம் பேன் வச்சதுமே கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த 2 டேண்டம் பாக்ஸ்லையுமே நம்ம வந்து தனித்தனியாக இருக்குல்ல, ஒரு ஷோபீஸில் வைக்கிற மாதிரி, ஒரு ஷோரூமில் வைக்கிற மாதிரி தனித்தனியாக லிட்டும் பாத்திரமும் அந்த பாட்டும் தனித்தனியாக வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்கும். எல்லாத்துக்குமே அப்படி தான். ஸோ நான் ஃபஸ்ட் டைம்லாம் அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டயத்தில் வந்து அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி நிறைய ஸ்பேஸ் எடுக்குது. எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஷோரூமில் வைக்கிற மாதிரி வச்சோன்னா ஷோரூம் மாதிரி பெருசாக தான் நம்ம கிச்சன் செய்யணும். ஸோ அதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடிக்கலாம் அப்படின்ட்டு லிட் எல்லாமே தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாட்டு, அந்த பிரியாணி பாட்டு, குழம்பு செய்கிற பாட்டு எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சுட்டு இப்படி செய்யும் போது எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் நிறையா பாத்திரம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஈஸியாக வந்து இதெல்லாம் எப்போவாவது தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி அந்த பிரியாணி பாட்டாக இருக்கட்டும், நிறையா குழம்பு செய்கிற பாட்டில் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து தனியாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரைட் சைடு உள்ள டேண்டம் பாக்ஸில் வந்து தனியாக அடுக்கி வச்சுருக்கேன். 3 பாக்ஸஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைடு உள்ள டேண்டம் பாக்ஸில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கான திங்ஸை மட்டும், நான் வீடியோ இல்லாமல் எப்போவா இருந்தாலுமே நான் டெய்லி எடுக்கிறதுக்கான திங்ஸை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நான் ஏதோ செய்ய வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி இப்போ எதையோ செஞ்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க, உங்கள் பாத்திரங்கள் எல்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு. இதுக்கு மேலே டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொரு பாத்திரத்தையும் எங்கே வாங்குவீங்க, அதோடைய ப்ளஸ் மைனஸ் சொல்லி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தனியாகவே டெடிக்கேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த பக்கம் பெரிய ப்ரெஷர் குக்கர், வாக், அதெல்லாமே இந்த பக்கம் ரைட் சைடு உள்ள டேண்டம் பாக்ஸில் நான் அடுக்கி வச்சுறேன். இதெல்லாம் எப்போவாதுன்னா டெய்லி கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்லாம் இந்த பக்கம் அடுக்கி வச்சுட்டேன். இப்போயுமே ஸ்பேஸ் இருக்குது.
இதுலேயுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா டேண்டம் பாக்ஸ்லேயுமே ரொம்ப ஃபுல்லாக இருந்ததில்ல, இப்போ ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், டெய்லி யூஸ்க்கு ஒரு ப்ரெஷர் குக்கர், பேன், ஒரு சாஸ்பேன், கடாய், இது மட்டும் போதும் டெய்லி யூஸ்க்கு. என்ன கேட்டால் என்ன கொஞ்சமாக குழம்பு செய்கிறதுக்கு அந்த பேன், ப்ரெஷர் குக்கர் எனக்கு ஓகே தான். ஸோ அது மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற இது மட்டும் இதில் வச்சுருக்கு. இதுலேயுமே நிறைய ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிருக்கு பார்க்கையில். ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு பாத்திரங்கள் அடுக்கி வச்சுட்டு என்னுடைய பிளானை, வீடியோ எடுக்கக்கூடிய பிளானே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இதில் எங்கே வாங்கினு சொல்லி வீடியோ போடுறேன். இது எல்லாத்தையும் விடையுமே எல்லா பாத்திரமே கொஞ்சம் நல்ல கனமான பாத்திரங்கள் தான். பட் இந்த பேன் இருக்குல்ல, கீழே உள்ள இந்த பேன் வந்து செம்ம வெயிட்டு. ஒரு கையில் நம்ம தூக்கும் போதே நம்ம கை அப்படியே கீழே தொங்கும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஐக்கியாவில் வாங்கின ப்ராடக்ட் தான் அது. ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கூட அடி பிடிக்காது, ரொம்ப பிடிச்ச பாத்திரம். ஆனால் தூக்கி சமைக்கிறதுக்கே நமக்கு ஒரு அலுப்பு வந்துடும், அந்த மாதிரி வெயிட்டான பாத்திரம். மற்ற எல்லா பாத்திரமுமே வெயிட்டு, பட் அது வந்து ரொம்ப வெயிட்டாக தெரியும் எனக்கு. பட் ஓகே, ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப ரேராக தான். இல்லைனா ஒரு 3-4 டைம்ஸ் தான் நான் அதில் குக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பாத்திரங்கள். இதை தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோர் ரூம்ஸில் இருக்குது. நான் தனியாக வேணால் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த லிங்க்கோட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி ஏதாவது செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டீ தான் நான் போட போகிறேன். இஞ்சி டீ, மசாலா டீ அந்த மாதிரி கிடையாது, வெறும் பிளெயின் டீ தான் நான் போட போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அந்த கடாயுமே அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரோசன் ஃபுட் எனக்கு எப்போவுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இந்த முறை சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும் போது நம்ம வீட்டிலே தானே செய்கிறோம், ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுகர் காலியாக இருந்தது, ஸோ அதையும் ஃபில் பண்ணிக்கிறேன். டீ வந்து மோஸ்ட்லி செய்ய மாட்டோம்னு சொல்லியிருந்தால, அதனால் எப்போவாவது தான் செய்வோம். ஸோ டீ பேக்கெட் இருக்குது, இருந்தாலுமே நான் ஃபில் பண்ணலை. எப்போவாவது செய்கிறதுக்கு இப்போயே ஃபில் பண்ணிவிட்டு அப்போதைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பால் பொங்கி வரும்போது கொஞ்சம் டீ பவுடர், டீ தூள் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய அடுப்பில் வைக்கும்போது ஓரங்களில் கரிஞ்சு போகுது பார்த்தீங்களா, இதுதான் ப்ராப்ளம். நான் சின்ன அடுப்பில் வச்சுருந்தோன்னா கரிஞ்சு போகாது. இந்த கடாய் வைக்கிறதுக்காண்டி நான் பெரிய பர்னரில் மாற்றினேன். ஸோ ஓரங்களில் கரிஞ்சு வந்துட்டுருக்கு. இது டிஷ்வாஷர் எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டீ போட்டு ஓரங்களில் கரிஞ்சு போன ஒரு சாஸ்பேனை வந்து டிஷ்வாஷர் எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ டீ தூள் அண்ட் சுகர் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஆயில் நல்லா சூடான பிறகு சேருங்க. குறைவான சூட்டில் சேர்த்திங்கன்னா நிறைய ஆயில் குடித்த மாதிரி இருக்கும். ஸோ சேர்த்துட்டு வடகம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டிங்கனாவே நல்லா குக் ஆகி வந்துடும். நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக்ஸ் வேணும், பசங்க கேட்கும் போது, ஏதாவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது சட்டுன்னு செய்கிறதுக்காக ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுது ஃபஸ்ட் டைம். பட் ஓகே, நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. பட் இதில் எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கல, சாஸ் பயன்படுத்தி தான் சாப்பிட போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு எடுத்தாச்சு. ஆப்பம் மாவு கொஞ்சம் இருந்தது, ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு ஆப்பம் செஞ்சுட்டு பாக்கி கொஞ்சம் மாவு இருக்குல்ல, அதை டப்பாவில் சேர்த்து வச்சுருந்தேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அந்த மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது மாவு. ஸோ வேறு பவுலெல்லாம் நான் சேர்க்கலை, இதே பவுல்லே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு தேங்காய் துருவல் அண்டு சுகர் சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். சுகர் சேர்க்காம நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லேசியான ஈவினிங் அப்படிங்கும்போது நம்ம வெல்லம் திரும்ப காய்ச்சி ஊற வச்சு ஊற்றி அந்த மாதிரி வேணும். நான் சுகர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் தேங்காய் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெருசாக நான் செய்கிறேன். இதில் நீங்கள் வந்து நட்ஸ் சேர்க்கலாம், நெய் ஊற்றி செய்யலாம், ஏலக்காய் பவுடர் சேர்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா செஞ்சுக்கலாம். ப்ராப்பரான குழிப்பணியார ரெசிபி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறத வச்சு ஒரு ஸ்நாக் அப்படிங்கோம்னா, ஸோ அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து டீ நல்லா வத்தி வந்துருச்சு, அந்த டீ தூள் போட்டோம்ல, ஸோ அந்த டிகாஷன் நல்லா இறங்கி வந்துருச்சு. ஸோ தனியாக அதை எடுத்துகிட்டு நம்ம குழிப்பணியார பேன் வந்து வச்சிடுறேன். பேன் நல்லா சூடானதும் கொஞ்சம் நெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சுருங்க, நல்லா வெந்து வரட்டும். அதுக்கடையில் அடுத்த பேட்சும் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டேன். பசங்களுக்கு ரொம்ப என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது முக்கியமாக மேடம் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க, பட் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பிட்றனால. இந்த பக்கம் குழிப்பணியாரமும் வந்து லேசாக வெந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் திருப்பி விட்டுட்டு இருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, சூடான காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே சாஸ் எடுத்துருக்கேன், டொமேட்டோ கெச்சப். இது அன்ஹெல்த்தி அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ் அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு எப்போவாவது ஒரு நாள் தான். நான் ஃபஸ்ட் டைம் கூட சொல்லலாம், ஃபஸ்ட் டைம் தான் கரெக்டாக என்ன சொல்ல போனோம்னா இட்ஸ் ஓகே, ஒரு நாளைக்கு சாப்பிட்றது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சாஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சூடான டீ ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் குழிப்பணியாரமும் ஒரு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பேட்சும் நான் ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சம் தான் மாவு இருந்தது, பட் தேங்காய் துருவெல்லாம் சேர்க்கும் போது 2 பேனுக்கு வந்துருச்சு. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஆப்பம் மாவு நம்ம அரைக்கிறோம்ல, நம்ம சேனலில் ஏற்கனவே ஆப்பம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கான நம்ம அரைச்ச மாவு தான். செம்ம சாஃப்டான குழிப்பணியாரம் அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்டு சூடான டீ ரெடியாக இருக்குது. ஒரு சூப்பரான ஈவினிங் இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. டீ குடிச்சிட்டு அந்த டீ பாத்திரம் நல்லா கரிஞ்சு போயிருந்ததில்ல, ஸோ அதை வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மேலே பால் ஆடை ஒட்டியிருந்த அந்த பிளேட்டாக இருக்கட்டும், கரிஞ்சு போன ஓரங்களை கரிஞ்ச டீ கரை அதிகமாக படிஞ்ச அந்த டீ பாத்திரம் எல்லாத்தையும் நான் டிஷ்வாஷரில் உங்கள் முன்னாடி அடுக்கி காட்டுறேன். இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து டீ பாத்திரத்தை நான் வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பால் காய்ச்சின பாத்திரத்தை நிறையா வச்சுருக்கேன் ரப் பண்ணாமலே. பட் டீ பாத்திரத்தை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வச்சு பார்க்குறேன். எனக்கே ஃபஸ்ட் டைமாக இருக்கும் போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வாஷ் பண்ண பிறகு ஏன்னா பாத்திரம் கம்மியாக தான் இருக்குது. டின்னர் முடிச்சுட்டு டின்னருக்கான பிளேட்ஸையும் அடிக்கிட்டு நைட்டு தான் ஆன் பண்ணுவேன் நினைக்கிறேன் மேபி. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நான் நைட்டு அல்லது மார்னிங் எப்போ நான் டிஷ்வாஷர் வாஷ் பண்ணி முடியுதோ அப்போதைக்கு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்படியே இருக்குது, பெருசாக க்ளீன் ஆகலை, பாதி அளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஓகே, நம்ம மனுஷங்களே நம்ம வந்து கையில் வாஷ் பண்ணும் போதே எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு மிஷின் வாஷ் பண்ணுறது இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படின்னா ஓகேன்னு சொல்லலாம். பட் மற்ற பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ 4.5 ஸ்டார் கொடுக்கலாம் கண்டிப்பாக டிஷ்வாஷருக்குன்னு நான் சொல்வேன். இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப டஃப்பான கரை போகலை. அது மனுஷங்களால் தேய்க்கும் போதே கஷ்டமாக இருக்கக்கூடிய கரைகள் தான். ஸோ மிஷின் தேய்க்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே முதல் தப்பு. பட் இந்த அளவுக்கு வாஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கும் போதே கண்டிப்பாக ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. எனக்கு வந்து டிஷ்வாஷர் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.